10 ஆண்டுகளுக்கு பின்னர் ஜம்மு காஷ்மீரில் நடக்கும் சட்டமன்ற தேர்தலில் முதல் மற்றும் இரண்டாம் கட்டம் நிறைவடைந்திருக்கும் நிலையில் 50 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு முடிந்திருக்கிறது. மீதம் இருக்கும் 40 தொகுதிகளுக்கு அக்டோபர் 1 அன்று 3ஆம் கட்டத்தில் வாக்குப்பதிவு நடக்க இருக்கிறது. இன்று தேர்தலை சந்தித்த தொகுதிகளில் தேசிய மாநாட்டு கட்சியின் துணைத் தலைவர் உமர் அப்துல்லா போட்டியிட்ட காந்தர்பல் மற்றும் பட்காம் தொகுதிக்கும் வாக்குப்பதிவு முடிந்தது. வாக்குப்பதிவு நடந்து கொண்டிருந்த அதே வேளையில் உமர் அப்துல்லா தன் கூட்டணி கட்சியாக இருக்கும் காங்கிரஸை நோக்கி முக்கியமான கருத்தொன்றை தெரிவித்தார். ராகுல் காந்தி இனியாவது காஷ்மீரை விட்டுவிட்டு ஜம்மு பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரச்சாரங்களை செய்ய வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். காங்கிரஸ் காஷ்மீரில் என்ன செய்கிறது என்பது முக்கியமல்ல, ஆனால் ஜம்முவில் என்ன செய்கிறது என்பது மிகவும் முக்கியம். ஆனால் ஜம்முவில் எந்தவித முன்னெடுப்பும் எடுக்காமல் இருக்கிறது காங்கிரஸ். தேர்தலுக்கு இன்னும் 5 நாட்களே இருப்பதால் ராகுல் காந்தி ஜம்முவுக்கு செல்ல வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார் உமர் அப்துல்லா. உமர் அப்துல்லாவின் இந்த கருத்தை இப்போது கூட்டணிக்குள்ளும் அரசியல் களத்திலும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஜம்மு பகுதியை பொறுத்தமட்டில் இங்கு மொத்தம் 43 தொகுதிகள் இருக்கின்றன. ஜம்மு பகுதியில் 2022ஆம் ஆண்டு வரை 37 தொகுதிகள் வரை மட்டுமே இருந்தது. ஆனால் அந்த ஆண்டு நடந்த தொகுதி வரையறைக்கு பின்னர் 6 தொகுதிகள் புதிதாக சேர்க்கப்பட்டு இப்போது 43ஆக உயர்ந்திருக்கிறது. இந்த பகுதியில் பெரும்பாலும் இந்துக்களே இருப்பதால் கடந்த காலங்களில் இங்கு பாஜகவே ஆதிக்க சக்தியாக இருந்திருக்கிறது. ஜம்மு காஷ்மீரில் கடைசியாக நடந்த 2014 சட்டமன்ற தேர்தலில் 37 தொகுதிகளில் 25 இடங்களில் வென்றது பாஜக. நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலிலும் ஜம்மு பகுதியில் இருக்கும் 2 தொகுதிகளிலும் போட்டியிட்டு 2லும் வென்றது பாஜக. அதே நேரம் காஷ்மீர் பள்ளத்தாக்கு பகுதியில் பாஜக தொடங்கிய காலத்திலிருந்தே பலவீனமாகவே இருந்து வருகிறது. இதை அடிப்படையாக கொண்டே ராகுல் காந்தி காஷ்மீரை விட்டுவிட்டு ஜம்முவில் கவனம் செலுத்த வேண்டும் என்று உமர் அப்துல்லா பேசியுள்ளதாக சொல்லியிருக்கின்றனர் அரசியல் விமர்சகர்கள். இந்நிலையில் ஜம்மு பகுதியில் காங்கிரஸ் பாஜகவிற்கு கடும் சவாலாக இருக்கும் வகையில் தேர்தல் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்களா என்பதே இப்போது பெரிய கேள்வியாக மாறியிருக்கிறது. பாஜக மீது மக்களுக்கு இருக்கும் அதிருப்தி, சட்டப்பிரிவு 370 நீக்கியது என்று பாஜகவிற்கு எதிராக பல்வேறு காரணங்கள் ஜம்மு காஷ்மீரில் இருக்கிறது. முதல் வேட்பாளர் லிஸ்ட் வெளியிட்ட போது சொந்த கட்சியினரே தனக்கு எதிராக போராட லிஸ்டை திரும்ப பெற்றது பாஜக. தேர்தலுக்கான தொடக்கமே பாஜகவிற்கு அடியாக விழுந்தது. இப்படி பாஜகவிற்கு எதிராக பல்வேறு பாதகங்கள் இருந்தாலும் அவை அனைத்தையும் தனக்கு சாதகங்களாக மாற்ற தவறி இருக்கிறது காங்கிரஸ். ஜம்மு பகுதியில் மொத்தம் 29 தொகுதிகளில் போட்டியிடுகிறது காங்கிரஸ். ஆனால் வேட்பாளர் தேர்வு முதலே காங்கிரஸ் சொதப்பி வருவதாக சொல்லப்படுகிறது. வேட்புமனு தாக்கல் செய்யும் இறுதி நாளன்று கூட சில தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை அறிவித்தது காங்கிரஸ். இது சொந்த கட்சியினரே அதிருப்திக்கு உள்ளாக்கியிருக்கிறது. ஜாதியின் அடிப்படையில் வேட்பாளர்களை தேர்வு செய்வதிலும் காங்கிரஸ் சொதப்பி விட்டதாக சொல்லப்படுகிறது. பிராமணர்கள் மற்றும் மகாஜன்கள் அதிகமாக இருக்கும் பகுதிகளில் 2 பிராமணர்களுக்கு மட்டுமே வாய்ப்பு கொடுத்திருக்கும் காங்கிரஸ் மகாஜன் சமூகத்திலிருந்து ஒருவருக்கு கூட வாய்ப்பு கொடுக்கவில்லை. அது மட்டுமில்லாமல் கடந்த 2022ஆம் ஆண்டு தொகுதி வரையறைக்கு பிறகு ஜம்மு பகுதிக்குட்பட்ட சில தனி தொகுதிகள் பொது தொகுதிகளாக மாறியிருக்கின்றன, சில பொது தொகுதிகள் தனி தொகுதிகளாக மாறியிருக்கின்றன. ஆனால் அதற்கேற்றாற்போல் வேட்பாளரை தேர்வு செய்யாமல் சொந்த கட்சியை கொடுத்த அழுத்தத்தால் சில தொகுதிகளில் சமரசம் செய்திருக்கிறது காங்கிரஸ் தலைமை. இப்படி தனக்கான சரியான வாய்ப்பு கிடைத்தும் கூட காங்கிரஸ் அதை சரியாக பயன்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டியிருக்கின்றன கூட்டணி கட்சிகள். தொகுதி பங்கீட்டின் போதே ஜம்மு பகுதியிலேயே அதிக தொகுதிகள் வேண்டும் என்று டிமாண்ட் செய்த காங்கிரஸ் இப்போது அதே பகுதியில் தேர்தல் பணியில் சுணக்கம் காட்டுவது ஏன் என்ற கேள்வியும் எழுப்பியிருக்கின்றனர். தேர்தல் அறிவித்த நாளிலிருந்து பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, தேசிய பாஜக தலைவர் ஜே பி நட்டா, ராணுவத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் என்று ஜம்மு பகுதியில் தலைவர்கள் 30 பொதுக்கூட்டங்களுக்கு மேல் நடத்தியிருக்கின்றனர். ஆனால் காங்கிரஸோ 5 கூட்டங்கள் வரை மட்டுமே நடத்தியிருக்கிறது. மேலும் பின்னடைவை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. தடைகளை தாண்டி ஜம்முவில் காங்கிரஸ் சாதிக்குமா அல்லது சறுக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.